ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்னைக்கு 5/7/2023 சோபகிருத்து வருஷம் ஆனி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு பார்த்தேன்னா சித்த யோகம் புதன்கிழமை. இன்னைக்கு த்விதியை வந்து ஒரு மத்தியானம் ஒரு 1-1:15 வரலும் இருக்குது. அதற்கு பிறகு திருத்தியை. ஸ்ரார்த்த திதின்றது வந்து திருத்தியையில் போட்டிருக்கும். பாருங்கள், பஞ்சாங்கத்தை பார்த்துக்கோங்க. நட்சத்திரம் பார்த்தேலையானால் உத்திராட நட்சத்திரம் கார்த்தால ஒரு 7-8 மணி வரலாம் இருக்குது. அதற்கு பிறகு ஸ்ரவண நட்சத்திரம். ஸ்ரவண நட்சத்திரம் அப்படின்றது வந்து பெருமாளுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம். திருவோணம், இது நிறைய தரம் சொல்லியிருக்கேன். திரு அப்படின்ற அடைமொழி வரக்கூடிய நட்சத்திரங்கள் 2 திரு ஆதிரை, திரு ஓணம். இது ரெண்டும் மிகப்பெரிய வசதியான நட்சத்திரம். ஒன்று சிவபெருமான் நடராஜருக்கு உண்டானதும், இன்னொன்று வந்து திருவோணம் வந்து பெருமாளுக்கு உண்டானதுமான நட்சத்திரம். ஸ்ரவண நட்சத்திரம் மிகப்பெரிய விசேஷம், வசத்தியான நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் பார்த்தாலேயானால் சந்திர பகவானுக்கு, அந்த திருவோண நட்சத்திரத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். அவர் வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்திற்கும் அதிபதி. இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவாளுக்கு முதல் திசையாக இந்த சந்திர திசை வரும். சந்திரன் பகவான் வந்து சனி பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் வந்து அவர் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார். இருந்தாலும் கடகத்திற்கு சனி பகவான் பகை. இது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இதில் பார்த்தலையானால் புதனுக்கும் வந்து சந்திர பகவான் பகை. ஆனால் சந்திர பகவானுக்கு புதன் வந்து நட்பு. அந்த மாதிரி தான் வந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. சந்திர பகவானுக்கு 10 வருஷம் வந்து விம்சோதரி தசையாக கொடுத்துருக்கா. சந்திர பகவான் இருந்தாரேயானால், நல்ல இடத்தில் இருந்தாரேயானால் முகப்பொலிவு, அழகு எல்லாமே வரக்கூடியது. பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் இன்னும் விசேஷம். அதுவும் இப்போ வந்து 2ஆம் நாள் பௌர்ணமியோட கிருஷ்ணபட்சம் 2வது நாள் தானே ஆறுது. 2வது நாள் 3வது நாள் தானே ஆறுது. அதனால் ஒளி பிரகாசமான சந்திரன் இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். பஞ்சமி, அதாவது 5ஆம் நாள் வரலும் பஞ்சமி வரலும் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கும். அதுவும் தேய்பிரையில் பஞ்சமி வரலும் நல்ல ஏற்றம் இருக்கும். பஞ்சமின்னு சஷ்டி சப்தமி வரலுமே நல்ல ஏற்றம் இருக்கும். நிலவில் வந்து மாற்றமே இருக்காது. அதே மாதிரி வந்து அமாவாசையிலிருந்து பார்த்தாலேயானால் ஒரு 8-9 நாள் 10 நாளைக்கு அப்புறம் வந்து நிலவு கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருந்துடும். அதாவது நவமி தசமி சுக்லபட்சத்தில் பார்த்தாலும் நவமி தசமியிலேருந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிச்சம் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். சந்திர பகவானுடைய கதிர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே இந்த மாதிரியான ஒளி வெளிச்சத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு நல்ல ஏற்றத்துடன் இருக்கும். வாழ்க்கையில் வந்து ரொம்பவும் செட்பேக்ஸ் எல்லாம் வராது. அவங்களுக்கு வந்ததுனாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவங்க திருப்பி அப்படியே எழுந்திரிச்சிருவாங்க. அது ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் அவளுக்கு. சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் மதிகாரகன். அந்த சந்திர பகவான் வந்து சுக்கிரனுடைய வீட்டில் வந்து உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதனால் வந்து அழகு, கலை இந்த மாதிரியான விஷயங்களில் சந்திர பகவான் வந்து ரொம்பவும் ஏற்றத்தை கொடுப்பார். சுக்கிரன் வந்து குருவனுடைய வீட்டில் வந்து உச்சம் பெறுறார். இருந்தாலும் சந்திரன் வந்து சுக்கிரனோட வீட்டில் அழகு அதிகமாக இருந்ததுனால் சுக்கிரனுடைய எல்லா விதமான சம்பத்துகளும் வந்து சேரும். அழகு பொலிவு இதெல்லாம் நல்லபடியாக இருந்ததே. ஆனால் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது சுக்கிரனுடைய அருள்னால் என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட்டு, அதாவது எல்லா விதத்திலையும் வந்து மேன்மையான ஒரு விஷயம், பண வசதி, எல்லா விஷயத்துலையும் வந்து வீடு வாகனம் எல்லாமே இருக்கக்கூடிய வசதி, இதெல்லாம் வந்து சுக்கிர பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வரும். அது சந்திர பகவான் இருந்தார்னா, சந்திர பகவான் சுக்கிரன் வீட்டில் வந்து உச்சமடைகிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த சந்திர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் வர்றவா, அதாவது ரோகிணி அஸ்தம் ஸ்ரவணத்தில் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் இருக்கும். அதில் ஸ்ரவண நட்சத்திரம் வந்து பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம். இந்த ஸ்ரவண நட்சத்திரம் எர்லி ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டப்படுவாளே தவிர போக போக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்கும். சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா அவர் வந்து நிறைய விஷயத்துக்கு காரகத்துவம் சொல்லலாம். அதாவது பால், அது தவிர தண்ணீர், இதெல்லாம் வந்து சந்திர பகவானுடைய காரகத்துவம். கீரை, அதாவது இந்த சாப்பிடக்கூடிய தானிய பொருட்கள், அதுவும் வந்து நெல், கீரை, அது தவிர வந்து பழங்கள், டெய்லி அதாவது டெய்லி அழுகக்கூடியது,
அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாத்துக்கும் காரகத்துவம் வந்து சந்திர பகவான். ஏன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய, அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டுறதுக்கு, அதை தவிர வந்து இந்த இந்த மிஸ் இண்டியா, மிஸ் யூனிவர்ஸ் இவாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கணும். அப்பொழுது தான் வந்து அந்த பளீர்ன்ற அந்த முகத்தினுடைய இது வரும். அதுவும் பௌர்ணமியில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்ததுன்னா ரொம்பவும் விசேஷம். சுக்கிரனும் சேர்ந்து இருக்கணும், உச்சம் பெற்று நல்லபடியாகவே இருக்கும். கலைத்துறையில் மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சந்திர பகவான் வந்து ஆண்களுக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. முக அழகு, உடல் அழகு எல்லாமே இருக்கும். ஆனால் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது ஒரு பெரிய விசேஷம். செவ்வாயோடைய லக்னமோ இதுவாக ஏற்றமாக இருந்ததுன்னா நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும். உடல் கட்டு எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும். சரி, இப்போ வந்து இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அதாவது காத்தால ஒரு 7-7:30 மணிக்கு மேலே பார்த்தோம்னா ஸ்ரவண நட்சத்திரம் தான் இருக்குது. பெருமாளுக்கு ஸ்ரவண விரதம் இருக்கவாள்லாம் இருக்கலாம் இன்றைக்கி. அதாவது திருவோண விரதம் என்ன அப்படின்னா, இந்த இது மட்டும் சொஜ்ஜி மட்டும் கலரி சாப்பிடுவோம். அதாவது உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் வந்து இது பண்ணாமல் கொஞ்சோண்டு ரவையை வறுத்து இது போட்டு சாப்பிட்ருவாள். அதாவது சர்க்கரை கொஞ்சம் போட்டு சாப்பிடுவோம். விரதம் இருக்கிறதுன்றது விசேஷம். சில பேர் வந்து வயசின் காரணமாக, அவர்களுடைய இதுவனுடைய காரணமாக விரதம் இருக்க, ஃபுல் டே விரதம் இருக்க முடியாது. அவர்கள் வந்து இந்த மாதிரியான சொஜ்ஜி இது பண்ணுவா, பெருமாளுக்கு இது பண்ணி சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவா சாப்பிடுவோம். சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே கீழே ஸ்க்ரால் ஆகிருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணத்தையும் சொல்கிறேன், கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் அதை அனுப்பிச்சுட்டேன்னா உங்களுடைய பெயர், அதை தவிர வந்து டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் கொடுத்தலைன்னா முதல்ல டைம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசா, புக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் மூலியமாக எளிய பரிகாரங்கள் சொல்லி உங்களுக்கு உண்டான மாற்றங்களை, ஏற்றங்களையும் காட்டுறேன். சரி, இப்போ ஒரு ராசியாக பார்க்கலாம். மேஷ ராசி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். மேஷராசிக்காரர்களாக கேட்கவே வேண்டாம். திருமண யோகம் நிச்சயமாக இருக்குது. குழந்தை பேர் நிச்சயமாக உண்டு. திருமணமாகி குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கருவுறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாலேனா இன்றைக்கி சந்திர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டு வாங்கும், சகஸ்ரநாமம் படிங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாயோடு சேர்ந்த சுக்கிர பகவான். அவர் அதாவது சுக்கிர பகவானுக்கு சூரியனோட வீடு அந்த அளவுக்கு வசதியாக இல்லைன்னாலும் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு குருவினுடைய பார்வையிலையும் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம். புதிய வீடு, மனை, வாகனங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இன்றைக்கி நல்ல அமிர்த சித்த யோகம் வேறு, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. புதன்கிழமை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயணா கோவிலுக்கு போயிட்டு அவங்க ஒரு துளசி மாலை போட்டு வர்றது. சத்யநாராயண பெருமாளுக்கு வந்து பார்த்தாலேனால் இந்த பௌர்ணமிக்கு பூஜை பண்ணுவாள். பௌர்ணமிக்கு பூஜை பண்ணி குழந்தை வரம் கேட்பா. அந்த மாதிரியான ஒரு விசேஷம் நடக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி இது பண்ணினாலும் சத்யநாராயணா இதில் அந்த பௌர்ணமி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த இது உள்ள பேப்பர்லாம் பார்த்துட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாள். சத்யநாராயணா கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் மகாலட்சுமிக்கு உண்டான ஸ்ரீஸ்துதி படியுங்க, அது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 2ஆம் அதிபதியும் புத பகவானை பார்க்குறார், அது நல்ல ஒரு விசேஷம். பணவரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சந்திராஷ்டமமாக இருந்தாலும் குடும்பத்தில் வந்து நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வேண்டாம்.
நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க, ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. ஹயக்ரீவ பெருமான் ஏன்னா புதன் வந்து வித்தைக்கு காரகன், அதனால் ஹயக்ரீவ பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. ஏலக்காய் மாலை ஒன்று போடுங்க. இன்றைக்கி ஹயக்ரீவ சோஸ்திரம், தேசிகனுடைய ஹயக்ரீவ சோஸ்திரம் படியுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. கடக ராசி, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால, ராசியே பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். புதிய தொழில் ஏற்படும். கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. திடீர் பண லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சுதர்சன அஷ்டகம் சொல்லுங்க. நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றத்தை மாற்றத்தையும் கிடைக்கும். சிம்ம ராசி, மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. சிம்ம ராசிக்கெல்லாம் இப்போ வந்து குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பா. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இப்போ அவரே பார்க்குறார் தன்னோட வீட்டையே. இன்றைக்கி பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். வெளிநாட்டு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் எங்கே வேணாலும் வெளிநாட்டிலேருந்து பிஆர் விசா எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இன்றைக்கி கிடைச்சே தீரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க. சிவன் கோவிலில் போயிட்டு நந்தீஸ்வரரை வணங்கிட்டு கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைக்கி வந்து கந்தசஷ்டி கவசம் படிங்க. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கன்னியா ராசி, உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஏன்னா லாபஸ்தானத்திலே போய் அதாவது ராசியின் அதிபதி உட்கார். எந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த இடத்துலேருந்து பணம் வரும். எல்லாமே வந்து ஒரு வியாபார நோக்கோடையே பார்த்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுவீங்க. அது ஒரு பெரிய ஏற்றம். புதிய வேலை கிடைக்கும். இதை தவிர குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார். பெரிய விசேஷம். அவரும் 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வந்து பண வரவு எல்லா பக்கத்துலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ராமர் சன்னதியில் போய் வணங்கிட்டு வாங்க. ராமர் போய் சேவிச்சுட்டு வாங்க. சீதா பிராட்டியோடு இருக்கக்கூடிய ராமர் போய் சேவிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி, சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இன்றைக்கி பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதும் அவர் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக திருமணம் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்க. அவருக்கு வந்து ஒரு வெத்தலை மாலை போடுங்க. கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி, விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 10ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 10ஆம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் இருக்கிறது மூலியமாக ஒரு பெரிய விசேஷம். சப்தமாதிபதி வந்து பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் சூரிய பகவான் மறைஞ்சிருந்தாலும் தொழில் மூலியமாக வீட்டை விட்டு ஊரை விட்டு செல்ல வேண்டிய காலகட்டாயம் வரும். அதாவது இன்றைக்கி 5ஆம் தேதி பார்த்தேன்னா தொழில் மூலியமாக வெளிநாடு வெளியூர் எல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி 10க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால மறைந்திருந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பெரிய ஏற்றம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அபரிமிதமான புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வரும். நீங்கள் நினைத்தது எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா கையில் வந்து ஒரு காஃபி கலர் வச்சுக்கோங்க. காஃபி கலர்னு சொல்ல ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் அது வச்சுக்கோங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமானை வணங்குங்க. கந்தசஷ்டி கவசம் படிங்க. பெரிய ஏற்றம் கிடைக்கும். தனுசு ராசி, மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல
5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, 5, 9 நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்குது. சப்தமத்தில் வந்து 9ஆம் அதிபதி பார்க்குறார். இதை விட வேறு என்ன வேணும்? எதை தொட்டாலும் போகணும். உங்களுக்கு பதவி, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே அதுவே வரும். நினைத்த இடத்துல அது வந்து நிற்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு போய் வந்து இந்த இது போட்டு வாங்கும். அதாவது இந்த அருகம்புல் மாலையோ இல்லைன்னா எருக்க பூ அது வந்து போட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல. 7.5 சனியினுடைய கடைசி 2 வருஷம் போயின்ட்டுருக்கு. இப்போ வந்து சனி வக்கரகதி வேறு இருக்கார். அதனால் அது ஒரு 6 மாதம் ஒரு 4 மாதம் போகிறது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு விஷயம் நடக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றது. அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து ராசியிலே உட்காந்துருக்கார். பெரிய இது அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார். ராசிக்கு 12 சந்திர பகவான். வேலை விஷயமாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவரை வணங்கும். இன்றைக்கி புதன்கிழமையாக இருந்தாலும் காலபைரவரை வணங்கும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மீன ராசி, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதும் 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பணம் வரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் எதை கேட்டிங்கனாலும் அவங்க கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு லோன் கேட்டிங்களா இமீடியட்டாக வந்துடும். வீட்டுக்குன்னு லோன் வாங்குவீங்க. வீட்டில் அலங்கார பொருட்கள்லாம் மாற்றுவீங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமையிறது. மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றதும், கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கிறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.